வணக்கம் தமிழா. இந்த ஃபோன் 10,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டில் பெஸ்ட் ஸ்மார்ட் ஃபோனாக இருக்குமாங்க தான் இந்த பதிவு நம்ம பார்க்க போகிறோம். எங்கிட்ட இருக்குது லாபா ஸ்டாம் ப்ளே. இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 9,999, 10,000 ரூபா. பட் நான் வந்து அமேசானில் பார்க்கும்போது எக்ஸ்ட்ரா 750 கூட டிஸ்கவுண்ட் கிடைக்குது சில கார்டு ஆஃபரில். ஸோ வந்து ஒரு நல்ல ஒரு ப்ரைஸிங்கில் இது வந்து கொண்டு வந்திருக்காங்க. பட் இதில் இருக்கக்கூடிய ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் எல்லாம் பற்றி நான் வந்து சொல்கிறேன். ஸோ தொடர்ந்து இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். லாபா ஸ்டாம் ப்ளே 5G ஸ்மார்ட் ஃபோன் இப்போ பார்ப்போம். ஸோ இந்த ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா 2 கலரில் வருது. பாக்ஸில் அதோட 2 கலர் டிசைன் பார்க்கலாம். பாக்ஸுக்குள்ளே சாஃப்ட் பேக் கேஸ் கிடைக்குது. ஸோ இந்த ஃபோனில் இருக்கிற மாதிரியான ஒரு கட் டிசைன் இந்த கேஸ்லேயும் வந்து தந்திருக்காங்க. இப்போ இந்த ஃபோனை வந்து வெளியே எடுக்கலாம். இதான் வந்து லாபா ஸ்டாம் ப்ளே. எங்கிட்ட இருக்குது ஃப்ராஸ்டி ப்ளூ கலர். கண்டிப்பாக ஒரு 10,000 ஸ்மார்ட் ஃபோன் பார்க்கும்போது இதோட டிசைன் நல்லாவே பண்ணியிருக்காங்க. மேட் ஃபினிஷ் பேக்கு, பட் அந்த டூவல் டிசைன் வந்து தந்திருக்காங்க பின்பக்கம். ஸோ 2 கலர் வந்து பின்பக்கம் இருக்குது. இந்த ப்ளூ கலரில் ஒரு பேண்டில் இன்னொரு கான்ட்ராஸ்ட் கலர் வந்து தந்திருக்காங்க. பார்க்க நல்லா இருக்குது. இதோட டிசைன் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், உங்களுக்கு பிடிச்சிருக்கா. சரி, இப்போ பாக்ஸுக்குள்ளே வேறு என்ன இருக்குன்னு பார்க்கலாம். லாவா ஃபோன்களுக்கு சர்வீஸ் அட் ஹோம் வந்து தராங்க. ஸோ அதோட டீட்டெயில்ஸ் வந்து இங்கே இருக்குது. 18 வாட்ஸ் சார்ஜர், டைப் சி கேபிள் மற்றும் சிம் எஜெக்டர் பின் பாக்ஸில் தராங்க. 8.3 mm திக்னஸ், 196 கிராம்ஸ் வெயிட்டில் இது வருது. நல்ல ஒரு வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் உங்களுக்கு இதில் கிடைக்குது. ஸோ ஹேண்ட் ஹெல்ட் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லாவே இருக்குது. ரவுண்ட் கார்னர், ஃப்ளாட் சைட் அண்ட் பேக் வந்து கிடைக்குது. கீழ்ப்பக்கம் ஆடியோ ஜாக் இருக்குது. சிங்கிள் ஸ்பீக்கர்ஸோடு இது ஃபோன் வருது. ரைட் சைடில் பவர் பட்டன் மற்றும் வால்யூம் பட்டன். இது வந்து சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சராகவும் இந்த பவர் பட்டன் வேலை செய்யுது. லெஃப்ட் சைடில் சிம் ட்ரே. இதில் வந்து 2 5G சிம் போடலாம். அப்புறம் ஹைப்ரிட் டுவல் சிம். ஸோ வந்து ஒரு சிம் இல்லாட்டி ஒரு மைக்ரோ SD கார்டும் இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். சார் வேல்யூ லிமிட்டுக்குள்ளே தான் இருக்குது. FM ரேடியோ உண்டு. ஸோ லாவா ஃபோன்களில் வந்து பார்த்தீங்கன்னா க்ளீனான ஒரு இன்ஸ்டாலேஷன் தராங்க. ஆண்ட்ராய்டு நோ ப்ளோட்வேர், எக்ஸ்ட்ரா ப்ளோட்வேர் ஆப்ஸ் எதுவும் வந்து நீங்கள் அதில் பார்க்க முடியாது. அவுட் ஆஃப் த பாக்ஸ் எடுத்து நான் செட் பண்ணி பார்க்கும்போது 128GB 19GB வந்து யூஸ் ஆகிருக்கு. சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் ஃபாஸ்ட்டாகவே வேலை செய்து டீசெண்டாக நல்லாவே வந்து இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணியிருக்காங்க. 6.75 இன்ச் டிஸ்பிளே, HD+ ரெசல்யூஷன் தான் தராங்க. 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட் இருக்குது. பட் இதில் வந்து வாட்டர் ட்ராப் நாச் தான் தந்திருக்காங்க. அஃப்கோர்ஸ் பஞ்ச் ஹோல் நாச் வந்து நல்லா இருந்திருக்கும். பட் அதோட விலையும் வந்து கொஞ்சம் அதிகமாகும் அது வந்து கொண்டு வந்தா. ஸோ வாட்டர் ட்ராப் நாச் வந்து இதில் வந்து தந்திருக்காங்க. 600 nits பிரைட்னஸ், மேக்ஸிமம் வந்து 750 nits வரைக்கும் போகுது. டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 செக்மெண்ட்டுக்கு நல்ல ஒரு டீசெண்டான ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணியிருக்காங்க. பார்க்க நல்லாவே இருக்குது. பட் சில மைனஸ் பாயிண்ட்ஸ் இதில் இருக்குது. அதாவது வைட் ஒன் L1 சர்டிஃபிகேஷன் கிடையாது. வைட் ஒன் L3 சர்டிஃபிகேஷன் தான் தராங்க. ஸோ நீங்கள் ஸ்ட்ரீமிங் ஆப்ஸ் இப்போ நெட்ஃப்ளிக்ஸ்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு SD ரெசல்யூஷன் தான் கிடைக்குது. HD ரெசல்யூஷன் அதில் கிடையாது. யூடியூப் வந்து மேக்ஸிமம் வந்து 1440 பிக்சல் HDR வந்து கிடைக்குது. பட் மற்ற ஸ்ட்ரீமிங் ஆப்ஸ்லாம் வந்து உங்களுக்கு SD ரெசல்யூஷன் தான் வந்து கிடைக்கும். அது வந்து ஒரு சின்ன ட்ராபேக் இந்த ஸ்மார்ட் ஃபோனில். பட் அது வந்து ஓகேன்னு நினச்சிங்கன்னா 10,000 செக்மெண்ட்டுக்கு டீசெண்டான ஒரு டிஸ்பிளே வந்து தந்திருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் தான் வந்து இதோட மிகப்பெரிய ஹைலைட். இது வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் MediaTek Dimensity 7060 ப்ராசஸர் வந்து இந்த ஃபோனில் தராங்க. அது மட்டும் இல்லாமல் UFS 3.1 ஸ்டோரேஜ், LPDDR5X RAM இதில் வந்து கிடைக்குது. UFS 3.1லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பல ஃபோன்கள் வந்து அண்டர் 20,000 கூட தர இல்லை. பட் இதில் வந்து அதை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10,000 rupees ப்ரைஸ் செக்மெண்ட்டில் இருக்க எந்த ஃபோனு கம்பேர் பண்ணும்போதும் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து இதில் வந்து கிடைக்குது. டெஃபினெட்லி அ பெர்ஃபார்மன்ஸ் கிங் இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்குன்னு இதை வந்து நம்ம வந்து சொல்லலாம். ஸோ குட் பெர்ஃபார்மன்ஸ் வந்து இதில் வந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஸோ கேஷுவல் கேம்ஸ் விளையாடுறதுக்கு கூட, இல்லாட்டி இப்போ நான் வந்து கால் ஆஃப் டியூட்டி விளையாடுறேன், அது கூட வந்து ஒரு மிட் செட்டிங்ஸில் வச்சு நீங்கள் விளையாடுறதுக்கு ஓகேவாக இருக்கும். அஃப்கோர்ஸ் இது வந்து கேமிங்கான ஸ்மார்ட் ஃபோன் கிடையாது. பட் நார்மல் யூசர்ஸுக்கு கேம் விளையாடுறதுக்கும் இது வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்மார்ட் ஃபோனாக அமைது, எஸ்பெஷலி இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு. கேமரா வந்து பின்பக்கம் வந்து 50 MP கேமரா தந்திருக்காங்க. 8 MP ஃப்ரண்ட் கேமரா இருக்குது. 2K வீடியோ வந்து மேக்ஸிமம் 30 FPS எடுக்கலாம். 1080p வந்து EASல ஒர்க் ஆகுது, எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன். கேமரா வந்து ஒரு டீசெண்டான கேமரா. ஸோ 10,000 ப்ரைஸ் செக்மெண்ட்லலாம் வந்து நான் வந்து ரொம்ப அதிகமான ஒரு எதிர்பார்ப்பு கேமராவில் வைக்க மாட்டேன். பட் ஒரு டீசெண்டான ஒரு கேமரா அவுட்புட் கிடைக்குது. கேமரா சாம்பிள்ஸ் பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும்.
5000 mAh பேட்டரி 18 வாட்ஸ் சார்ஜிங் சப்போர்ட்டோடு இது வருது. ஆண்ட்ராய்ட் 15 க்ளீனான ஒரு ஆண்ட்ராய்டு இன்ஸ்டலேஷன், ப்ளோட்டர் எதுவும் இல்லை. ஸோ ஆப் க்ளோனும் தந்திருக்காங்க. ஸோ டூவல் ஆப்ஸ் இதில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப்பில் வந்து டூவல் யூஸ் பண்ணிக்கலாம் 2 சிம் இருந்துச்சுன்னா. ஸோ இதான் வந்து லாவா ஸ்டார்ம் ப்ளே 10,000 rupees ப்ரைஸ் செக்மெண்ட்டில் ஒரு பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் தரக்கூடிய ஃபோனாக இருக்குது. இதோட கான்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து வைட் ஒன் L1 சர்டிஃபிகேஷன் கிடையாது. ஸோ ஸ்ட்ரீமிங் ஆப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா SD ரெசல்யூஷன் தான் கிடைக்குது. ஹை டெஃபினிஷன் வந்து ஸ்ட்ரீமிங் ஆப்ஸில் இல்லை. ஸோ அதை தவிர்த்து பார்க்கும்போது லாவா ஸ்டார்ம் ப்ளே வந்து கண்டிப்பாக இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு 10,000க்கு கண்டிப்பாக இது வந்து ஒரு நல்ல ஒரு பை பெர்ஃபார்மன்ஸ் ஃபோக்கஸ்டாக பார்க்கும்போது. இந்த ஃபோனை பற்றி உங்கள்கிட்ட கருத்துல என்னென்னு கமெண்ட் சொல்லுங்கள். அந்த வீடியோ உங்களுக்கு பிடிந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம டெக் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்கள் இந்த விடைபெறுதல் லட்சுமணன். தமிழில் பேசி டெக் தமிழா பாரு. கீப் சப்போர்ட்டிங், கீப் மோட்டிவேட்டிங்.